ஒரு டாக்டர் கிட்ட விசிட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் கேட்குறாரு. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் ரிலேட்டடா சில டெஸ்ட்டுகள பண்ணி, அவருடைய சந்தேகத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார். சம்டைம்ஸ் நீங்களா போய் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்னு நீங்களா ஒரு லேபுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. அந்த பேக்கேஜில் வந்து 70 டெஸ்ட்டு, 80 டெஸ்ட்டு, ரூ. 2000 ரூ. 2500 அப்படின்னு போட்ட உடனே நீங்கள் 70 டெஸ்ட்டு ரூ. 2500 அப்படின்னு அந்த நம்பர் ஆஃப் டெஸ்ட்டை பார்த்துட்டு, அந்த ரேட்டையும் பார்த்துட்டு, சரி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு பண்ணிடுறீங்க. அதில் அந்த டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா டெஸ்ட்லேயுமே அடிப்படையான சில டெஸ்ட்டு பண்ணிக்குவாங்க. அதில் ஃபஸ்ட்டு அவங்க எழுதுறது சிபிசி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டை எழுதுகிறாங்க. சிபிசி அப்படிங்கிறதுல வந்து அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு மோர் தேன் 25 to 30 ரிசல்ட்ஸ் இருக்குது. அதில் வரிசையாக எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒரு பேஜ் ஃபுல்லுமே ஒரு 25 டெஸ்ட் அதில் இருக்குது. அந்த 25 டெஸ்ட்டில் 1, 2 தான் உங்களுக்கு புரியுது, மற்றது எதுவுமே புரியறது இல்லை. இதில் 90% வந்து அப்ரிவியேட் பண்ணி தான் எழுதியிருக்கிறாங்க. ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் இல்லை. அப்போ அந்த எக்ஸ்பேன்ஷன் இல்லைங்கும்போது அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கு தெரியறதில்லை. ரெண்டாவது, அதில் நிறைய விஷயங்களை ஹைலைட் பண்ணி வேறு எழுதியிருக்காங்க. அந்த ஹைலைட் பண்ணதை பார்த்த உடனே இது எது அப்நார்மல் வேல்யூ, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷனோட தான் ஒரு பிளட் டெஸ்ட் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அதில் மிக முக்கியமான அடிப்படையான எல்லாரும் எடுத்த உடனே எழுதுகிற ஒரு டெஸ்ட்டு சிபிசி. டாக்டர்ஸ் அந்த ஃபஸ்ட்டு பேஜை வந்து அந்த சிபிசி இருக்கிற ஃபஸ்ட்டு பேஜை ரொம்ப கேஷுவலாக அப்படி மேலேருந்து கீழே பார்த்துட்டு அடுத்த பேஜுக்கு போயிடுறாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க 25 டெஸ்ட் இருக்குது இதில், இந்த 25 டெஸ்ட்டை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி மேலேருந்து கீழே பார்த்துட்டு போயிட்டாரே. இந்த டெஸ்ட்டை வச்சு இது ஒவ்வொரு வேல்யூவும் என்ன ஏதுன்னு பார்க்கலையே, நிறைய ஹைலைட் ஆகிருக்கு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறீங்க, ஆனால் டாக்டர்கிட்ட கேட்குறதில்ல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட்டை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்குலாம் இருந்தது அப்படின்னா, இது ஸ்டூடெண்ட் லெவலில் இருக்கிறவங்க, பேராமெடிக்கல்ஸ், இவங்களுக்குமே வந்து யாரும் உட்காந்து இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு பப்ளிக், ஒரு பேராமெடிக்கல்ஸ், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், பப்ளிக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும், இந்த டெஸ்ட்லாம் என்னென்னு தெரியணும் அப்படிங்கிறதனுடைய ஒரு எய்ம் தான் இந்த வீடியோ. இந்த டெஸ்ட்டுங்கெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? 2 விஷயத்துக்காக பண்ணுறோம். ஒன்று, நம்ம உறுப்புகள் எல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சிட்ருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த உறுப்புகள்லாம் என்ன ஷேப்பில், சைஸில், என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, எல்லாம் அதனுடைய அப்பியரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு சில இமேஜ் எடுக்கிறோம். எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஸ்கேன் எடுக்கிறோம், எம்ஆர்ஐ எடுக்கிறோம், சிடி, இந்த மாதிரி சில டெஸ்ட்லாம் எடுத்து அதனுடைய அப்பியரன்ஸை பார்த்துக்கிறோம். ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கு மோஸ்ட்லி பிளட் டெஸ்ட் தான் பண்ணி பார்க்குறோம். அப்போது இந்த பிளட்டினுடைய உண்மையான ஃபங்க்ஷன் என்ன, நம்ம மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறோம். இந்த பிளட்டுங்கிறதே ஒரு ஒரு உறுப்பு மாதிரி தான். ஒரு பிளட் டொனேஷன் அப்படின்னா கூட அது ஒரு உறுப்பு தானம் மாதிரி தான். ஸோ இந்த பிளட்டினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரே வார்த்தையை சொல்லணும், அந்த பிளட்டினுடைய ஃபங்க்ஷன் டிரான்ஸ்போர்ட், அவ்வளோதான். சில பொருட்களை எல்லா உறுப்புகளுக்கும், எல்லா செல்லுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை தான் இந்த பிளட்டினுடைய வேலை. எப்படி கொண்டு போய் சேர்க்குது? இது 2 வகையாக இது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஒன்று, நிறைய சப்ஸ்டன்சஸ் அதை கரைச்சி ஒரு சொல்யூஷன் ஃபார்மில் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. 2வது, சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகுது, சொல்யூஷனாக ஃபார்ம் பண்ணல, எடுத்துகிட்டு போகுது. ஸோ இந்த 2 வகையாக டிரான்ஸ்போர்ட் ஃபங்க்ஷனை இது பண்ணிகிட்ருக்கு. ஓகே, சொல்யூஷனுங்கிறது என்ன? ஒரு வாட்டர் ப்ளஸ் நிறைய சப்ஸ்டன்சஸில் அதில் கரைஞ்சிருக்கு, அதான சொல்யூஷன். இந்த பிளட்டில் இருக்கிற சொல்யூஷனும் பேசிக் வாட்டர் தான். அந்த வாட்டரோட என்னென்ன கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில என்சைம்ஸ், சில ப்ரோட்டீன்ஸ், சில ஹார்மோன்ஸ், சில எலக்ட்ரோலைட்ஸ், சில வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் விட நம்ம அப்பப்போ டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, பிளட் சுகர், அந்த சுகரும் இந்த தண்ணி அதில் கலந்து, இது அத்தனையும் கலந்து ஒரு சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணி, இந்த சொல்யூஷனை தான் இது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது.
இந்த பர்டிகுலர் சொல்யூஷனுக்கு ஒரு பேர் இருக்குது, பிளாஸ்மா அப்படின்னு பேர். ஸோ அடுத்தது எடுத்துகிட்டு போகுது, சில ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது என்ன? செல்ஸ். பிளட்டில் இருக்கக்கூடிய செல்ஸ். ஸோ பிளட்டுன்னு எடுத்தால் ரெண்டு தான். ஒன்று இந்த பிளாஸ்மா லிக்விட் ஃபார்ம், ரெண்டாவது செல்ஸ். நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த அந்த செல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஷேப் இருக்குது, ஒரு சைஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எல்லா செல்ஸும் எல்லா ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. அதனால் இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கும் ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த செல்ஸுக்கெல்லாம் ஒரு ஷேப்பு சைஸ் இருக்குன்னு இருக்கிறதுனால இந்த செல்ஸுக்கெல்லாம் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்னு பேர். அதாவது நீங்கள் இந்த செல்லை டிஸ்கிரைப் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அதனால் அதுக்கு பேர் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். இந்த பிளாஸ்மாங்கிற சொல்யூஷனில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தேன். அந்த ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸையும் நம்ம மெஷர் பண்ண வேண்டியிருக்கும். சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம், கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம், எலக்ட்ரோலைட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம், ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் பயோகெமிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பேர். பட் இந்த செல்ஸ் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதில்ல, எண்ணுறோம், கவுண்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு டைப் ஆஃப் செல்லு எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எண்ணுறதுனால இதுக்கு பேர் கவுண்ட் அப்படின்னு பேர். பிளட்டில் இருக்கிற செல்ஸை கவுண்ட் பண்ணுறதுனால பிளட் கவுண்ட். மோஸ்ட்லி எல்லா செல்லையும் இது கவர் பண்ணுறதுனால இது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், சிபிசி அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம். இதில் வரக்கூடிய வேல்யூ வச்சு சில வியாதிகளை நேரடியாக கண்டுபிடிக்கலாம். சில வியாதிகள் இருக்குது அப்படின்னு ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இதில் ரிசல்ட்ஸ் வரும். சில சமயத்தில் இந்த வேல்யூ நார்மலாக கூட ஏறி இறங்கி இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த அப்ரிவியேஷன்ஸ்லாம் என்ன எக்ஸ்பான்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பார்க்கலாம். த வெரி ஃபஸ்ட் இந்த ஆர்டர் ஒவ்வொரு லேப்லேயும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் 99% ஒரே ஆர்டரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு திங் இஸ் ஹீமோக்ளோபின். அதை ஹெச்பின்னு போட்டிருப்பாங்க, ஹெச்பி பர்சன்டேஜ்னு போட்டிருக்கலாம். ரெண்டாவது ஆர்பிசி கவுண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆர்பிசி அப்படிங்கிறது ரெட் பிளட் செல்ஸ், இல்லைன்னா ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வேல்யூ சில லேப்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெமட்டோக்ரிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில லேப்ஸில் பிசிவி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரெண்டு ஒன்று தான். பிசிவி அப்படின்னா பேக்டு செல் வால்யூம், அதுக்கு இன்னொரு பேர் ஹெமட்டோக்ரிட் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்து வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே அப்ரிவியேட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஒன்று எம்சிவி, மீன் கார்பஸ்குலர் வால்யூம். கார்பசல் அப்படிங்கிறது செல்லுலர் வால்யூம் அல்லது கார்பஸ்குலர் வால்யூம். அடுத்தது எம்சிஹெச்னு போட்டிருப்பாங்க, மீன் கார்பஸ்குலர் ஹீமோக்ளோபின். நெக்ஸ்ட் எம்சிஹெச்சி, மீன் கார்பஸ்குலர் ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன். நெக்ஸ்ட் ஆர்டிடபிள்யூன்னு போட்டிருக்கோம், இது ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் வித். நெக்ஸ்ட் பிளேட்லெட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ, அதை பிளேட்லெட்னு எழுதியிருப்பாங்க. அதில் ஒன்றும் உங்களுக்கு அப்ரிவியேஷன்ஸ்லாம் இருக்காது. பிளேட்லெட்ஸ்க்கு அடுத்தது எம்பிவி அப்படி இருக்கும், மீன் பிளேட்லெட் வால்யூம். அடுத்தது டபிள்யூபிசி, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் ஆர் ஒயிட் பிளட் செல்ஸ். இதுக்கு கீழே டிசி ஆர் டிஎல்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க. டிசினா டோட்டல் கவுண்ட், டிஎல்சினா டோட்டல் லீகோசைட் கவுண்ட். இந்த ஒயிட் பிளட் கார்பசல்ஸுக்கு லீகோசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கு, அதனால டிசி அல்லது டிஎல்சின்னு போட்டிருப்பாங்க. ரிமெம்பர், நம்ம அப்சல்யூட் உடம்புல இருக்கிற அவ்வளவு இதையும் எடுக்கிறதில்ல, ஒரு சாம்பிளில் எவ்வளவு இருக்கு ஒரு கம்பேர் பண்ணுறோம். இந்த டோட்டல் கவுண்ட் அப்படிங்கிறது எல்லா வகையான ஒயிட் பிளட் செல்ஸு டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்தது அதை பிரித்து பார்க்குறோம். அந்த பிரித்து பார்க்குறதுக்கு டிஃபரன்ஷியல் கவுண்ட் அப்படி பார்க்கும், டிசி அப்படி. ஸோ சொல்லும்போது டிசிடிசி அப்படின்னு ஒன்று எழுதுனாங்க அப்படின்னா டோட்டல் கவுண்ட் எவ்வளோ, டிஃபரன்ஷியல் கவுண்ட் எவ்வளோ. டிஃபரன்ஷியல் கவுண்ட் என்னென்னா இந்த டோட்டல் டபிள்யூபிசியில் ஒவ்வொரு வகையும் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குது இந்த டோட்டலில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதில் வந்து நியூட்ரோஃபில்ஸ், லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ்,
யூசினோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். இது எல்லாமே டபிள்யூபிசிஸ் ஆர் லியூகோசைட்ஸ் தான். ஆனால் வெவ்வேறு டைப்பு, ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதனால் இப்படி பிரித்து போக்குறாங்க. ஸோ அது எதுக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். சில டிசீசஸில் என்ன டிசீஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பார்க்கலாம், அல்லது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கா, இன்ஃப்ளமேஷன் இருக்கா, அதை கண்டுபிடிக்க பார்க்கலாம். அதை விட முக்கியமாக இவங்களுக்கு அனீமிக்கா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அனீமிக்கா இருந்தாங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் அனீமியா இவங்களுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். சில செல்ஸ் குறைஞ்சிருந்ததுன்னா எவ்வளவு குறைஞ்சிருக்கு, டேஞ்சரஸ் லெவலாக குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட், குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு அதை எவ்வளவு ஏறி இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே டயக்னாஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் ப்ரொக்னாஸ்டிக்னு சொல்லுவோம். டயக்னாஸ்டிக் அப்படின்னா என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கிறது, ப்ரொக்னாஸ்டிக் அப்படின்னா வியாதி கண்ட்ரோலில் வந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கும் கண்டுபிடிக்கலாம். இந்த வேல்யூஸை பற்றி, இந்த டெஸ்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு ஹீமோக்ளோபின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஒரு அயன் ப்ளஸ் ஒரு ப்ரோட்டீன், ஒரு பிக்மெண்ட், ரெட் கலர். ரெட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறதுக்கு ரெட் கலர் கொடுக்கறதே இந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பிக்மெண்ட் தான். இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறது, அவ்வளோதான். ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அனீமியா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹீமோக்ளோபின் எதனால் குறைஞ்சது அப்படிங்கிறத மறுபடியும் டெஸ்ட் பண்ண பார்க்குறோம். அப்போ டைப் ஆஃப் அனீமியா தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. மோஸ்ட் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் இந்த ஆர்பிசி இண்டிசஸ் அப்படிம்பாங்க. இது எல்லாமே டைப் ஆஃப் அனீமியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சில டெஸ்ட்டு தான் இந்த ஹீமோக்ளோபின், ஆர்பிசி, அது சம்மந்தப்பட்ட அதுக்கு கீழே வர சில அப்ரிவியேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஹீமோக்ளோபினுடைய வேலை ஆக்சிஜனை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறது. ஆக்சிஜனை எடுத்துக்கும் தன்னோட செல்ஸு கொண்டு போய் கொடுத்துரும். ஸோ அது குறையும் போது நம்ம அனீமியான்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு ஆர்பிசிஸ், ரெட் பிளட் கார்பசல்ஸ். இந்த ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஹீமோக்ளோபினை எடுத்துகிட்டு போகிற ஒரு சாதாரண ஒரு பை, அவ்வளோதான். இந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ரொம்ப விஸ்கஸான ஒரு பொருள், அதனுடைய அடர்த்தி அதிகமான ஒரு பொருள். அதனால் அந்த ஹீமோக்ளோபினை இந்த பிளாஸ்மான்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயே கரைச்சி கொண்டு போக முடியாது. ஏன்னா பிளட்டினுடைய திக்னஸ் அதிகமாயிடும். அதுக்காக இந்த ரெட் பிளட் செல்ஸுங்கிறோம்ல, அது வந்து ஒரு பை தான் ஆக்சுவலி. அதுக்கு எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. ஒரே ஃபங்க்ஷன், இந்த ஹீமோக்ளோபினை எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் தான் அதனுடைய வேலை. அப்போ ஆர்பிசி குறைஞ்சாலும் எடுத்துகிட்டு போகிற ஹீமோக்ளோபின் அளவு குறையிறதுனால அதுவும் ஒரு அனீமியான்னு சொல்லலாம். இந்த அனீமியா எதனால் வந்தது, ஆர்பிசி கம்மியாக இருக்கிறதுனால வந்த அனீமியா அப்படின்னு இதை கண்டுபிடிக்கலாம். இந்த ஆர்பிசிஸில் என்னென்ன இண்டிசஸ் இருக்குங்கிறத அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டபிள்யூபிசின்னு சொன்னேன், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். இது வந்து ஒரு போலீஸ் மாதிரி, ஒரு டிஃபென்ஸ் செல்ஸ். நம்மளை ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கும் பாதுகாக்கலாம், இன்ஃபெக்ஷன் வந்த பிறகு பரவாமல் இருக்கிறதுக்கும் பாதுகாக்கும், இல்லை அந்த கிருமியை அழிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகலாம். போலீஸ் ஃபோர்ஸ்னு சொன்னேன், ஒரு போலீஸில் வந்து ஒரு கான்ஸ்டபிள், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர், டிராஃபிக் போலீஸ், இந்த மாதிரி வெவ்வேறு வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த டபிள்யூபிசிக்கும் நிறைய வேலைகள் பிரித்து கொடுத்துருக்கு. எப்போ நீ போகணும், எப்போ நீ போகக்கூடாது தான் நம்ம பிரித்து நியூட்ரோஃபில்ஸ், லிம்போசைட்ஸ், பேசோஃபில்ஸ், மோனோசைட்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ் அப்படின்னு பிரித்து பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு டைப் ஆஃப் போலீஸ் மாதிரி தான் நம்ம உடம்புல. ஸோ டபிள்யூபிசி அப்படிங்கிறது ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், நம்ம பாடி டிஃபென்ஸ் போலீஸ் ஃபோர்ஸ் நம்ம பாடியில். அடுத்தது ஒரு வேல்யூ சொன்னேன், ஹெமட்டோக்ரைட் ஆர் பிசிவி அப்படின்னு சொன்னேன், பேக்டு செல் வால்யூம் அப்படின்னு. இந்த ஆர்பிசி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம், அந்த ஆர்பிசி குவான்டிட்டி பார்த்தோம். இப்போது ஒரு பிளட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நான் சொன்னேன் ஃப்ளூயிட் போர்ஷன் பிளாஸ்மா இருக்குது, அதில் எல்லாம் கரைஞ்சிருக்குது, ப்ளஸ் இந்த செல்ஸ் எல்லாம் அதை வந்து கேரி பண்ணிட்டு போகுது, ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அந்த ஆர்பிசிஸ்க்கு என்ன ஃபங்க்ஷன்னு சொன்னேன், ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறது. ஸோ பிளட்டினுடைய முக்கியமான டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசமே ஆக்சிஜன் தான். இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிற ஃபங்க்ஷன் மட்டும் குறையவே கூடாது. அது குறைஞ்சது அப்படின்னா அதை அனீமியான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள் மூச்சு வாங்குறது, படபடப்பு எடுக்கிறது, ஈஸியாக டயர்ட் ஆகிறது, இது எல்லாம் தலை சுத்தல் வர்றது, இது எல்லாமே இந்த ஹீமோக்ளோபின் குறைவனால வரலாம். இந்த ஹீமோக்ளோபின் எடுத்துகிட்டு போகிறது எது, ஆர்பிசி. அப்போது
ஒரு 100 ml blood எடுத்தால் அதில் எவ்வளவு ஆர்பிசி இருக்குது, எவ்வளவு பிளாஸ்மா இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா? 100 ml பிளட்டில் எத்தனை ml செல்ஸ் இருக்குது, எத்தனை ml பிளாஸ்மா இருக்குன்னு பார்ப்போம். இந்த செல்ஸ் எல்லாம் பேக் பண்ணி பார்க்குறதுனால இதனுடைய வால்யூமை பேக்கடு செல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக 100 ml 45 ml அளவுக்கு செல்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பிசிவி நார்மல் அப்படிம்போம். இது குறைஞ்சது அப்படின்னா அதையுமே அனீமிக் ஆயிரும். அதாவது நம்பர் ஆஃப் செல்ஸ் குறைஞ்சி போகும்போது அது எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணுதோ அதுவும் குறைஞ்சி போயிடும். அதுதான் பேக்டு செல் வால்யூம்ங்கிறோம். இந்த வால்யூம் குறைஞ்சிட்டாலுமே அனீமிக் தான். 45% தான் பிசிவி. இதை பர்சன்டேஜில் தான் காட்டுறோம். இன்னொரு பேர் சொன்ன ஹெமட்டோக்ரைட். ஸோ ஆர்பிசின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்பிசி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஆர்பிசிக்குள்ளே எவ்வளோ ஹீமோகுளோபின் டோட்டலாக இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிசி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆர்பிசி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஹீமோகுளோபின், நம்பர் ஆஃப் ஆர்பிசிஸ், பிசிவி இது எல்லாமே அனிமிக்காக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட். ஸோ சிபிஎஸ்சியில் ஒரு முக்கியமான எய்ம் என்னென்னா அனிமிக்காக இருக்காங்களா, டைப் ஆஃப் அனிமியா பார்க்குறோம். அந்த டைப் ஆஃப் அனிமியாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் மீன் கார்பஸ்குலர் வால்யூம் எம்சிவி, எம்சிஹெச் மீன் கார்பஸ்குலர் ஹீமோகுளோபின், எம்சிஹெச்சி மீன் கார்பஸ்குலர் ஹீமோகுளோபின் கான்சன்ட்ரேஷன், இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா வாட் டைப் ஆஃப் அனிமியா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இத்தனை இண்டிசஸ் ஹீமோகுளோபின், ஆர்பிசி, பிசிவி, எம்சிவி, எம்சிஹெச், எம்சிஹெச்சி அண்ட் ஆர்டிடபிள்யூ இது அத்தனையுமே ஆர்பிசி சம்மந்தப்பட்டது, ஹீமோகுளோபின் சம்மந்தப்பட்டது, அனீமியா சம்மந்தப்பட்டது. இந்த எம்சிவி, எம்சிஹெச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு பார்ட். அடுத்தது பிளேட்லெட். பிளேட்லெட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ராக்மெண்ட் மாதிரி ஒரு செல்லு. இந்த செல் இதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல பிளட்டு உறையறத்துக்கு உண்டான முக்கியமான செல் இதுதான். பிளேட்லெட் குறைஞ்சதுன்னா பிளட்டு உறையிற தன்மை குறைஞ்சிரும். பிளட்டு உறையிறதுன்னா என்ன? கிளாட். அந்த கிளாட்டினுடைய வேலை என்ன? தேவையில்லாத இடத்துல உறையக்கூடாது, தேவையான இடத்துல உறையணும். எந்த இடத்துல உறையணும்? ஒரு காயம் ஆகுது அப்படின்னா அந்த காயத்துலேருந்து பிளட்டு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பிளேட்லெட்லாம் அந்த இடத்துக்கு போய் ப்ளக் பண்ணும். அது பிளேட்லெட் ப்ளக்குப்பாங்க. அந்த இடத்த அடைக்க ஆரம்பிக்கும். அப்போ பிளேட்லெட் குறைஞ்சதுன்னா ஒரு காயத்துலேருந்து பிளட்டு வந்துகிட்டே இருக்கும். இது பிளேட்லெட் அவசியமாக செய்ய வேண்டிய வேலை இருக்கணும். தேவையில்லாத இடத்துல அந்த பிளேட்லெட் அக்குமுலேட் ஆகி அது கிளாட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது இரத்த குழாய் அடைப்புங்கிறோம். அப்போ பிளேட்லெட் ரொம்ப முக்கியமானது. எதுக்கு? ரத்தம் உறையறத்துக்கு பிளேட்லெட் வேணும். என்ன வியாதியில் இது குறையும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது டெங்கு. ஸோ பிளேட்லெட் இதுவும் ஒரு முக்கியமான பார்ட் சிபிசியில். அடுத்தது பிளேட்லெட் சம்மந்தப்பட்டது இன்னொன்று பார்த்தோம், எம்பிவி அப்படின்னு, மீன் பிளேட்லெட் வால்யூம். சராசரியாக ஒவ்வொரு பிளேட்லெட்டும் எவ்வளவு வால்யூம் இருக்கு, வால்யூம் வச்சு போன் மேரோ அதனுடைய ஆக்டிவிட்டியை கண்டுபிடிக்கலாம். போன் மேரோ கரெக்டான அளவு பிளேட்லெட்டை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ எம்பிவி அப்படிங்கிறது மீன் பிளேட்லெட் வால்யூம். ஆர்டிடபிள்யூ அப்படிங்கிற ஒரு வேல்யூவை பார்த்தோம், ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் வித். இதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? ரெட் செல்னுடைய அகலம் எவ்வளோன்னு பார்க்குறாங்க, அது எங்கெங்கெல்லாம் பிரித்து விட்ருக்கு, டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு பார்க்குறது அப்படின்னு நினைப்போம். பட் ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. உங்கள் ரெட் செல்ஸ் சைஸு, ஷேப்பு இதெல்லாம் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எல்லா ரெட் செல்ஸும் ஒரே சைஸில் இருக்கணும். வெவ்வேறு சைஸில் இருந்தது அப்படின்னா இந்த வேல்யூ மாறும். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குவான்டிடேட்டிவ் மெஷர். ஒரே மாதிரி இல்லைன்னா அதுக்கு பேர் ஆன்ஐசோசைட்டோசிஸ்ன்னு பேர். ஐசோ மீன்ஸ் சேம், சைட்டோசிஸ்னால் செல்ஸு, ஆன்ஐசோ அப்படின்னா வெவ்வேறு ஷேப்பில் இருக்கிறது. ஒரு குவான்டிடேட்டிவாக எவ்வளவு செல்ஸ் எல்லாம் வந்து வெவ்வேறு ஷேப்பில் இருக்குது, வெவ்வேறு சைஸில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த டெஸ்டினுடைய. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் தி டெஸ்ட்டை பற்றி ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா கொடுத்துட்டேன் உங்களுக்கு.
ஒன்லி திங் ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா எம்சிவி, எம்சிஹெச், எம்சிஹெச்சி இதெல்லாம் என்ன அப்படின்னு. எம்சிவி அப்படின்னா மீன் கார்பஸ்குலர் வால்யூம். அதாவது ஒவ்வொரு செல்லும் ஒரு வால்யூம் இருக்கணும். இந்த செல்லினுடைய சைஸ் குறையும் போது அதனுடைய வால்யூம் நேச்சுரலாகவே குறைஞ்சி போயிடும். அப்போது ஹீமோக்ளோபின் எடுத்துகிட்டு போகிறதும் குறைஞ்சிடும். கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் மைக்ரோசைட்னு பேர். அதாவது மைக்ரோனா ரொம்ப சின்னது, சைட்னா செல். மைக்ரோசைட்டிக் அனிமியா அப்படிம்பாங்க. சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு அனிமியா இருந்தால் அது மைக்ரோசைட்டிக் அனிமியா. இந்த மைக்ரோசைட்டிக் அனிமியா எதனால் யூஸ்வலாக வரும் அப்படின்னா அயன் டெஃபிஷியனால் வரலாம். இதே சைஸ் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சைஸ் பெருசாக இருந்தால் அதை மெகாம்போ. பெரிய சைஸ் செல்லாம் யூஸ்வலி இம்மச்சூர் செல்ஸாக இருக்கும். அதனால் அதை பிளாஸ்டிக்னு சொல்லலாம். ஸோ மெகலோபிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் அனிமியா இந்த எம்சிவியை வச்சு கண்டுபிடிக்கலாம். சைஸ் பெருசாக இருக்குன்னு. யூஸ்வலி மெகலோபிளாஸ்டிக் அனிமியா யூஸ்வலி இஸ் B12 அனிமியாவில் வரலாம். சம்டைம்ஸ் B12 ப்ளஸ் ஃபோலிக் ஆசிட் அதனாலையும் வரலாம். ஸோ மீன் கார்பஸ்குலர் வால்யூம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு எம்சிஹெச் மீன் கார்பஸ்குலர் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்லுலேயும் எவ்வளவு ஹீமோக்ளோபின் இருக்குது அப்படிங்கிறத அளக்க. சப்போஸ் செல்லுடைய சைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது உள்ளே இருக்கிற ஹீமோக்ளோபினும் கம்மியாக இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். எம்சிவியும் எம்சிஹெச்சையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வால்யூம் கம்மியாக இருக்குது, எம்சிவி கம்மியாக இருக்குது. அதனால் நேச்சுரலாக எம்சிஹெச்சும் கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபினும் கம்மியாக இருக்குது. எம்சிவி கம்மியாக இருந்ததுன்னா மைக்ரோசைட்டிக் அனிமியானோ, அதாவது அயன் டெஃபிஷியன்சி அனிமியான்னு சொன்னோம். ஆனால் அயன் டெஃபிஷியன்சி இருக்கும்போது ஹீமோக்ளோபின் மட்டும் எப்படி நிறையா இருக்க முடியும்? அதனால் அதுவும் கம்மியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு செல்லில் இருக்கிற ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறது தான் எம்சிஹெச், ரைட்? ஸோ இது ரெண்டையும் வச்சு என்ன டைப் ஆஃப் அனிமியான்னு கண்டுபிடிச்சிடலாம். எம்சிஹெச்சி அப்படிங்கிறது மீன் கார்பஸ்குலர் ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன். செல்லு பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஆனால் அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹீமோக்ளோபின் ஸ்கேட்டர்டாக பிரிஞ்சு கிடக்கா இல்லை கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இதுவுமே ஹீமோக்ளோபின் பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட். ஸோ எம்சிவி, எம்சிஹெச், எம்சிஹெச்சி இது எல்லாத்தையும் வச்சு டைப் ஆஃப் அனிமியாவை பார்ப்போம். இதையெல்லாம் சேர்த்து அடுத்தது அந்த RDWன்னு சொன்னோம் இல்லையா, ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் வித், இதில் ஸ்மால் செல்ஸ் இருக்கா, லார்ஜர் செல்ஸ் இருக்கா, இதை பேஸ் பண்ணி டைப் ஆஃப் அனிமியாவை கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. RDWவில் வெவ்வேறு சைஸில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சில செல்ஸ் கம்மியாக சைஸ் இருக்குது, சில சைஸ் நார்மலாக இருக்குது, சில ஆர்பிசிஸ் பெருசாக இருக்குது. அப்படின்னா சைஸ் கம்மியாக இருந்தால் மைக்ரோசைட் அயன் டெஃபிஷியன்சி, செல்ஸ் பெருசாக இருந்தால் மெகலோபிளாஸ்டிக் B12 டெஃபிஷியன்சி ஆர் ஃபோலிக்ஸ் டெஃபிஷியன்சி. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி இந்த சைஸ் வெவ்வேறு சைஸில் இருக்கிறதுனால இது ஒரு மிக்சட் டைப் ஆஃப் அனிமியான்னு கூட சொல்லலாம். மிக்சட் டைப்னா என்ன? அயன் கம்மியாக இருக்கலாம், B12 கம்மியாக இருக்கலாம், ஃபோலிக் ஆசிட் கம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் அனிமியா. இது எல்லாமே அயனு, B12, ஃபோலிக் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடியது, சாப்பாட்டில் இருக்கக்கூடியது, நியூட்ரிஷன். இந்த மாதிரி ஒரு அனிமியா இருந்தால் அதை நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்பிசி, ஹீமோக்ளோபின், இந்த இண்டிசஸ், இந்த RDW, இது எல்லாம் ஹெமட்டோக்ரைட் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ சிபிசியிலிருந்து இதுதான் ஒரு முக்கியமான விஷயங்கள். ஒயிட் பிளட் செல்ஸ்னு எடுத்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸ் என்ன சொன்னேன் நான், ப்ரொடெக்ஷன், போலீஸ் ஃபோர்ஸ். எப்பெல்லாம் இந்த வேல்யூ அதிகமாகுதோ அப்போல்லாம் போலீஸ் நிறைய பேர் வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஏதோ இன்ஃபெக்ஷனை எடுத்து அவங்க ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதை பிரித்து பார்க்கும்போது நியூட்ரோஃபில்ஸ்னு சொன்னோம். அந்த நியூட்ரோஃபில்ஸ் யூஸ்வலி திடீர்னு வரக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு போவாங்க, போய் அதை சரி பண்ண பார்ப்பாங்க. முடியலைங்கும் போது ஒரு இன்ஃபர்மேஷன் போகும், அதுக்குள்ளே நாளாயிரும். இப்போ இது வந்து அக்யூட் இன்ஃபெக்ஷன்கிறத விட ஒரு க்ரானிக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் இந்த லிம்போசைட்ஸ்லாம் அங்கே போக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிபி அப்படிங்கிறது வந்து ஒரு நாள்பட்ட வியாதி, அதில் லிம்போசைட்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது திடீர்னு வர்றது. அந்த சமயத்தில் டிசி டோட்டல் கவுண்ட் அதிகமாக இருக்கலாம். அந்த டோட்டல் கவுண்ட்டை பிரித்து பார்க்கும்போது நியூட்ரோஃபில்ஸ் அதிகமாக இருக்கலாம்.
இப்போ யூசனோஃபில்ஸ் அப்படின்னா ஒரு அலர்ஜியில் அந்த யூசனோஃபில் கவுண்ட் அதிகமாகலாம், இல்லை வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி இதில் இருக்கலாம். இதை தவிர ட்ராபிக்கல் யூசனோஃபிலியான் இருக்குது. அதே மாதிரி தான் பேசோஃபில்ஸ், மோனோசைட்ஸ் இதெல்லாம். மோனோசைட்டை எடுத்துட்டிங்கன்னா அது கிரானிக் இன்ஃபெக்ஷனில் வரலாம். பேசோஃபில்ஸ் எடுத்தோம்னா ஒரு இந்த லீஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய செல்ஸ், யூஸ்வலி ஒரு இம்யூன் சிஸ்டத்தோட கன்சர்ன்றது. இதுலேயுமே இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜிஸ் அண்ட் பேரசைட்ஸ், வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் இதில் எல்லாம் பேசோஃபில்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றையும் நான் டிஸ்கஸ் பண்ணலை. பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு சிபிசியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸில் வந்து அதை நம்ம இது பண்ணுறோம், இந்த அப்ரிவியேஷன்ஸ்க்கெலாம் என்ன மீனிங்கு அப்படிங்கிறது ஒரு ப்ராட் அவுட்லுக், ஒரு ஓவரால் பிக்சர் கொடுத்துருக்கேன். இதில் ஒன்றும் பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. இதுக்கு மேலே இதை டிஸ்கஸ் பண்ணோன்னா ஒன்று ரொம்ப எலாபரேட்டாக போயிடுவோம். அதை நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்கும்பொழுது, இப்போ ஆர்பிசிஸை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம், அனிமியா பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம், டபிள்யூபிசி எப்போ அதிகமாகும் எப்போ குறையும் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போது இந்த வீடியோவில் உங்களை பொறுத்த வரைக்கும் சிபிசினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனுடைய பர்பஸ் என்ன, அதுலேருந்து என்ன விஷயம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இவ்வளவு தான் இந்த சிபிசியை பொறுத்த வரைக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டவுட்ஸை கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் போடலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஐ எம் டாக்டர் பாலசுப்ரமணியன். தேங்க்யூ.